இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த லவ் அப்படிங்கிறதுலேருந்து வெயில் வர்றது, வெயில் அது இல்லாமல் அந்த நாட்களை கடந்து வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த டைமில் தான் அதுவும் வருது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நீங்களே யோசிச்சு பாருங்க. கணவனை பத்தி மனைவி கிட்ட கேட்டாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தமே இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்க புருஷன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுங்க அப்படின்னா அப்படிம்பாங்க. கணவன் இந்த வாழ்க்கையே எனக்கு இது எவ்வளோ பொழைச்சி எனக்கு எந்த இது, அவங்க நல்லாவே வாழ்ந்தாலும் வேலை சொல்றது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு கல்யாண வயசு ஒரு 23, 25 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அந்த 25 வயசுக்கு மேல காலம் பூரா உங்களோட இருக்க போற ஒருத்தவங்க வரதா போறாங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. அதுக்குள்ள ஏங்க இந்த ஸ்கூல் லைஃப்ல, இந்த காலேஜ் லைஃப்ல எல்லாம் ஒரு ஒரு துணையை தேடிக்கிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்க செய்யற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரீசன் சொல்லிட்டே இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நிறைய படிக்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பில். இப்போல்லாம் நாங்கள் படித்த காலத்துலலாம் என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னா கூட விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது இல்லை. உங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நினச்சதை படிங்க, நினச்ச வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க. எந்த சூழ்நிலையிலும் வருமானத்தை விட்டுறாதீங்க. எந்த எந்த சூழ்நிலையிலும் வேலையை ஒரு பெண்ணுக்கு எது முக்கியமோ இல்லையோ வேலை ரொம்ப முக்கியம், சரியா? அதனால உங்க லைஃப்ல யாரோ ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. அது வரைக்கும் ஜாலியா இருங்க. என்ஜாய் த லைஃப்.